டிட்வா புயல் காரணமாக டெல்டா பகுதிகளில் பாதிப்புகளானது தொடர்ந்துதான் இருந்து வருகிறது. தற்பொழுது இது குறித்து பேசுவதற்காக தஞ்சை ரிப்போர்ட்டர் காதர் ஹுசைன் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். காதர் ஹுசைன், தற்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த பகுதி எந்த ஏரியா? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க? டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலாக மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த அதாவது நடவு நட்டு 1 மாதம் 40 நாட்களே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் கடுமையாக நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை தஞ்சை, திருவையாறு, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 11,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளதாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதிகள், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி வீடுகளுக்குள் தண்ணீர் சென்று இருக்கிறது. குறிப்பாக இன்று காலை நம்ம பார்த்தோம், தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பகுதியில் அங்கு உள்ள 10க்கும் மேற்பட்ட தெருக்களில் தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தண்ணீரை வெளியேற்ற முடியாமலும் தவித்து வருகிறார்கள். இந்த நிலைமையில தான் பல்வேறு பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை கடற்கரை பகுதிகளான பட்டுக்கோட்டை, அதே போல அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், சேதுபாவச்சத்திரம், புதுப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 15 நாட்களுக்கு மேலாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லாததன் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாதிப்பு என்பது அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டது. என்ற மீன்பிடி தடை காலங்களில் 40 நாட்கள் 2 மாத காலம் பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் தற்பொழுது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மழை காரணமாக 15 நாட்களுக்கு மேலாக கடலுக்கு செல்லாததால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். நம்ம இன்னைக்கு காலைக்கு பார்த்தோம், தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக குறுங்குளம், ஈச்சன் விடுதி, அதே போல நெய்வாசல் தென்பாதி, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகி இருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா நெய்வாசல் தென்பாதி, குளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேல் நடவு நட்டு 40 நாட்களேயான இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன. தொடர்ந்து நம்ம தஞ்சை செய்தியாளர் காதர் ஹுசைனிடம் பேசலாம். காதர் ஹுசைன், தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய பகுதி என்ன? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் சொல்லக்கூடிய பிரதான கோரிக்கைகள் அப்படின்னா என்னவா இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பட்டுக்கோட்டை அருகே உள்ள மதுப்பூர், அதே போல தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு பகுதியில் உள்ள நெய்வாசல் தென்பாதி, குளமங்கலம், அதே போல பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பெய்த கனமழை காரணமாக இளம் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளன. அதே போல அம்மாப்பேட்டை பகுதியிலும் இளம் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதா நம்மளால பார்க்க முடியுது. அதே போல பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் 11 வீடுகள் இடிந்து சேதமடைந்துள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு பகுதிகளிலும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் தண்ணீர் வெளியேறாமல் வீடுகளுக்குள்ளேயே பொதுமக்கள் முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் கும்பகோணத்தில் வீடு இடிந்து ஒரு இளம் பெண் உயிரிழந்ததையும் நம்ம காலையில பார்த்தோம். இப்படி ஒரு சம்பவம் தான் இருக்கிறது. இருந்த பொழுதிலும் வெள்ளிக்கிழமை தொடங்கிய இந்த மழை இடைவிடாது பெய்து வருகிறது. இதன் காரணமாக தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் 10 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை அளவு பதிவாகியுள்ளது. இன்றுதான் அந்த மழை சற்று குறைந்து லேசான சாரல் மழையாக பெய்து வருகிறது. இதே மழை நீடித்தால் தஞ்சை மாவட்டத்தில் ஏராளமான ஏக்கர் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். காதர் ஹுசைன், 10 சென்டிமீட்டர் மழை பெய்ததற்கு தஞ்சாவூரின் பல்வேறு பகுதிகளில் நீரில் மூழ்கியுள்ளதா நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த மழை நீரை அகற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் அப்படின்னா என்னவா இருக்கு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகமும் பொறுப்பு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன மாதிரியான கருத்தெல்லாம் முன் வச்சு வராங்க? அங்க உள்ள மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா என்னவா இருக்கு? எப்பொழுது இயல்பு நிலைக்கு திரும்பும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க? அதாவது பாத்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை பாதிப்புகளை உடனடியாக கண்டறிவதற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் டோல் ஃப்ரீ நம்பர் என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து மாவட்டத்தில் உள்ள 1077 இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா 934509
889997 என்ற செல்போன் நம்பரையும் தொடர்பு கொண்டு மழை காரணமாக எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தின் தகவல் தெரிவித்த உடனே அந்த பகுதிக்கு விரைந்து வந்து உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிகழ்வும் நம்மளால பார்க்க முடியுது. ஏனென்றால் தொடர்ந்து பாதிக்கப்படக்கூடிய இடங்களை கண்டறிந்து அவர்கள் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வார வேண்டுமா என்பதை அறிந்து உடனடியாக தூர்வாரக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகிறார். தண்ணீரை எப்படி வடிய வைப்பது என்ற பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறார்கள். உடனடியாக பயிர் பாதிப்பு குறித்து கிராம நிர்வாக அலுவலர், வேளாண் அதிகாரிகள் உள்ளிட்டோரும் தொடர்ந்து அவர்களுக்கு தகவல் சென்ற உடனேயே வந்து ஆய்வு செய்து இந்த பயிரை எப்படி காப்பாற்றலாம், காப்பாற்ற முடியுமா முடியாத, தண்ணீரை எப்படி வடிய வைப்பது என்று பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவித்தால் உடனடியாக அதிகாரிகள் வந்து தங்களுடைய குறைகளை கேட்கிறார்கள். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்வும் காண்கிறார்கள் எனவும் காலையில நம்ம நேரலையில பார்த்த விவசாயிகள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் மழை நின்றால் மட்டுமே பயிர் பாதிப்பு எவ்வளவு என்பது முழுமையாக தெரிய வரும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை மழை நீர் வடிந்தால் அந்த பயிர் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும், அந்த பயிர் பிழைக்குமா, எவ்வளவு சதவீதம் மகசூல் அளிக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெறும். கணக்கெடுப்பு பணி முடிவடைந்த பிறகுதான் எவ்வளவு பாதிப்பு என்பது தெரிய வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள்ல மழை பெய்து வருவதன் காரணமாக தற்பொழுதுக்கு முழுமையான பாதிப்பு எந்த அளவு உள்ளது, தண்ணீர் எந்த அளவுக்கு இயல்பை விட வடியும் என்பதெல்லாம் தற்பொழுது கூற முடியாது. நிச்சயமாக காதர் ஹுசைன், கடந்த சில தினங்களாகவே நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டலுக்கு தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த டிட்வா புயலின் தாக்கமானது தொடர்ந்து டெல்டா பகுதிகளில் தான் அதிகமாக இருக்கும் தான் கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்திருந்தாரு. அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தாக்கமும் இருக்கிறது. இந்தியாவினுடைய முதுகெலும்பு அப்படின்னாலே அது விவசாயிகள் தான் சொல்லுவாங்க. இந்த விவசாயத்துக்கு பெயர் பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க. மழை அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் விவசாயிகள் பிரச்சனையை சந்திச்சு வராங்க, மழை பெய்யவே இல்லைனாலுமே அவங்க விவசாயிகள் பிரச்சனையை தான் சந்திச்சு வராங்க. இப்போ இந்த மழை நீரால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் விவசாயியை சேர்ந்த அந்த தொழிலாளர்களுக்கும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எதுவும் நிவாரண உதவினா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இதற்கு விவசாயிகள் வைக்கக்கூடிய மிக பிரதான கோரிக்கைகள் அப்படின்னா என்னவா இருக்கு? நீங்க சொல்றது என்றால் இந்த ஆண்டு பயிர் காப்பீடு என்பது கடந்த 15ஆம் தேதியுடன் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து பருவமழை பெய்து வருவதன் காரணமாக இன்றைய தினம் வரை கால நீடிப்பு செய்திருந்தார்கள். ஏனென்றால் இன்றைய 30ஆம் தேதி நவம்பர் 30 வரை கால நீடிப்பு செய்திருந்தார்கள். இருந்த போதிலும் மழை மற்றும் குத்தகை விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்யாததால் மழையால் பாதிக்கப்பட்டால் விவசாயிகள் இழப்பீடோ பயிர் காப்பீடோ பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் என கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நாளைய தினம் அதாவது 1ஆம் தேதி வரை பயிர் காப்பீடு செய்வதற்காக கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக தங்களது பயிர்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கருதினால் உடனடியாக தங்கள் பயிர் காப்பீட்டுக்கான அந்த பிரீமியம் தொகை என்பது குறைவுதான், அதை கட்டி உடனடியாக அரசு கேட்கக்கூடிய சான்றிதழ்களை வழங்கி அவர்கள் பதிவு செய்து கொண்டால் இழப்பீடை பெற முடியும், பயிர் காப்பீடும் பெறக்கூடிய நிலைக்கு விவசாயிகள் செல்வார்கள். இந்த நிலைமையில தான் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாத்தீங்கன்னா பயிர்களை கண்காணிக்கக்கூடிய பணி, அதே போல வடிகால்களை கண்காணிக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. உடனடியாக பாதிப்பு ஏற்படும் வகையில் அந்த பகுதிக்கு மீட்பு குழுக்களை அமைத்து அந்த பொதுமக்களை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். அதே போல தேவையான அளவுக்கு பொக்லின் இயந்திரம், அதே போல மரம் வெட்டும் கருவி உள்ளிட்டவைகளும் தேவையான ஆள்பலமும் இருக்கிறது. எந்த பகுதிக்கு தேவையோ அந்த பகுதிக்கு உடனடியாக அனுப்பி வைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நிச்சயமாக காதர் ஹுசைன், விவசாயிகளுக்கு கூடிய கோரிக்கைகள் எல்லாம் தமிழக அரசு நிறைவேற்றுவார்கள் என்று நாமும் நம்புவோம். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி.